கைஸ் பொதுவாக நம்ம WWE பார்க்குறோம்னாலே குறிப்பாக நம்ம யாருக்காண்டி பார்ப்பாங்கன்னா WWEயோட ரெஸ்லர்ஸ்க்காகவும் அங்கே அவங்க அடிபடுற ஃபைட்டிங்காகவும் அங்கே இருக்கிற பைரஸ் வெடிக்கிறது ஸ்டோரி லைன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே சக ரெஸ்லர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் கட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ரெஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனாகவும் இருப்போம். குறிப்பாக அவங்களுக்கு எதுக்காக ஃபேனாக இருப்போம்? சும்மா சொங்கி மாரி பார்த்தீங்கன்னா உறங்கிட்டு இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு நம்ம ஃபேனாக இருப்போமா? இல்லைன்னா பயங்கரமான உடல் கட்டம் அமைச்சு பயங்கரமான மைக் ஸ்கில் உள்ள ஒரு திறமையான ஃபைட்டிங் ஸ்கில் உள்ள ஒரு ரெஸ்லருக்கு நம்ம ஃபேனாக இருப்போமா? அஃப்கோர்ஸ் ஒரு மாஸ்டர் லெவலுக்கு வேறு லெவலாக தரமான ஃபிசிக் வச்சுருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு தான் நம்ம ஃபேனாக இருந்திருப்போம். அதுக்காண்டி தான் அதை வச்சு தான் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணி நம்மளை பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கும் ஃபேனாக இருப்போம். WWE தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏதோ பார்க்க போகிறோம்னா அதாவது WWE ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா மறக்கவும் முடியாத மறைக்கவும் முடியாமல் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உடல் கட்ட அமைப்பை வச்சுருந்தா சக WWEயோட பிக்கஸ்ட் மாஸ்டர் லெவலுக்கு பாடியை பில்ட் பண்ணி அப்படியே இந்த கட்டு மாஸ்டாக வச்சுருக்கிற ரெஸ்லர்ஸில் டாப் 13 பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் யார் டாப் 10 டாப் 9 அப்படிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம WWE ஹிஸ்டரியிலே மாஸ்டர் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடல் கட்டமைப்பை வச்சுருந்தா பாடி பில்டர் மாதிரி இருக்கக்கூடிய சக ரெஸ்லர்ஸில் ஒரு 13 ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயாஸ் அஃப்கோர்ஸ் அதையும் தாண்டி நிறைய ரெஸ்லர்ஸ் நம்ம WWE இருக்கிறாங்க. பட் இவங்களெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்லர்ஸ். இதை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் அதாவது பார்ட் 1ஆகவும் எடுத்துருக்கலாம். ஏன்னா மீண்டும் நான் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் கூட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட திடீர்னு நான் ஒரு வீடியோ போனேன். அந்த வகையில் கூட வேறு ரெஸ்லர்ஸ் வச்சு கூட நான் போடுவேன். யாருக்கெல்லாம் பிக்கஸ்ட் மசில் மாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் ஒரு 13 பிக்கஸ்ட் மான்ஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு 13 ரெஸ்லர்ஸை வச்சு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. அப்போ தான் தினமும் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் டாப் 13 நம்ம டேவ் பட்டிஸ்டாவை பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் டாப் 13 ஃபஸ்ட் ரேங்க் அந்த லெவலுக்குலாம் நம்ம பாடி மெஷர் பண்ண மாட்டேன். அந்த 13 ரெஸ்லர்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் 13வது ஆளாக நம்ம பட்டிஸ்டாவை பார்க்கலாம். குறிப்பாக பட்டிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் WWEல அனிமல் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. குறிப்பாக அவருக்கான அனிமல் அப்படிங்கிற ஒரு பேர் அவரோட பிசிக்கை வச்சு தான் வந்துச்சு. அவரோட பிசிக் பார்க்கறதுக்கு ரொம்ப மசில் மாசம் நிறைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஃபைட்டிங் ஸ்கில்லு அவரோட பாடிக்காண்டியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேனான நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரோட பாடி மாஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இதனால இவரும் ஒரு WWE ஒரு மறக்க முடியாத ஒரு மசில் மாஸ் கொண்ட ஒரு ரெஸ்லர். 12th பிளேஸில் நம்மளுடைய அல்டிமேட் வாரியராக சொல்லலாம். குறிப்பாக இவர் ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரட் ரெஸ்லர்னு சொல்லலாம். அந்த டைமில் இவர் மிகப்பெரிய ரெஸ்லராக இருந்தார். குறிப்பாக இவரோட மசில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். இவரோட பாடி முழுக்கமே பார்த்தீங்கன்னா மசில் வச்சுட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சிட்டு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா கலக்குனா ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம். இவரும் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத WWE பயங்கரமான மசில் மாசம் கொண்ட ஒரு ரெஸ்லராக இவரையும் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக டாப் 11 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டுபர்க் சொல்லலாம். மறக்க முடியாமல் இவரோட 30 வயசு அந்த டைமில் உள்ள கோல்டுபர்க் அந்த 2005 2002 2003 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்கு சொல்லி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். குறிப்பாக இப்போ நம்ம WWE கூட அடுத்த ஒரு கோல்டுபர்க் உருவாக்குற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக பிரான் பிரேக்கர் தான் அடுத்த கோல்டுபர்க் அப்படிங்கிற லெவலுக்கு அவரை கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு ரெஸ்லர். குறிப்பாக அவரோட ஸ்டாமினா அவரோட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மிருகத்தனமாக தான் இருக்கும். அந்த லெவலுக்கு அதுவும் அவரோட உடல் கட்டமைப்பு அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தனால தான் அவரு போடுற அந்த ஹேமர் ஹெட்டாக இருக்கட்டும் ஸ்பியரு இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இவரும் WWE ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு மான்ஸ்டர் லெவலில் உள்ள பயங்கரமான கட்டமைப்பு உள்ள ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம். டாப் 10th பிளேஸில் யாரோ பார்க்க போகிறான்னா ராவி சிங் ரிக் ரூட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். குறிப்பாக இவரோட ஃபிசிக் எந்த மாதிரி இருக்கும்னா ஆள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடி மாடு மாரி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக் அவருக்கு கிடையாது. அவரும் ஒரு மாதிரி லீனிங்காக தான் இருப்பார். பட் அவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா அந்த மசில் மாஸ் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும். குறிப்பாக அதாவது ரொம்ப நம்ம தனுஷ் மாதிரின்னு சொல்லலாம். தனுஷோடையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மசில் மாஸோட இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக் அமைப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார்.
ஸோ குறிப்பாக அவரை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த 90s படத்தில் வரக்கூடிய வில்லன் மாரி தான் இருப்பார், அந்த பழைய காலத்தில் உள்ள வில்லன் மாரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பார்க்குறதுக்கு ஒரு கிரேட் ஃபிசிக் வச்சுருந்த ஒரு ரெஸ்லராக இவரும் பார்க்கலாம். 9th பிளேஸ்ல வந்து நம்ம சினேஷன் லீடர் ஜான்சனாவை சொல்லலாம். ஸோ ஜான்சனோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா இப்போவுமே பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும். ஸோ இப்போ ஜான்சனோட வயசு 48. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவரோட மசில் மாஸ் பார்த்தீங்கன்னா தரமே வச்சிருப்பாரு. ஸோ அவரோட அதாவது இதுக்கான ஒரு காரணம் கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஜான்சனா வந்து ஸோ முன்னாள் ஒரு பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் காம்படிஷனில் ஸோ 21 22 வயசுலேயே ஸோ அவர் காம்படிஷனில் இறங்கி பாடி பில்டிங்கில் கலக்கின ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம். ஸோ அதனால கூட இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம WWE ஒரு மறக்க முடியாத ஒரு ஜைஜாண்டிக் ரெஸ்லர்னு கூட சொல்லலாம். 8th பிளேஸ்ல யாரை பார்க்க போறோம்னா நம்ம தி ராக்கை சொல்லலாம். ஸோ குறிப்பாக ராக்குக்கு வந்து இப்போ 53 வயசுக்கிட்ட ஆகுது. பட் அவரோட ஃபிசிக் வந்து ஸோ இப்போ நம்ம 2Kல இருக்கக்கூடிய ஃபேன்ஸுகளுக்கு கூட தெரியும் எந்த லெவலுக்கும் மாடு மாதிரி இருப்பார் சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி அவரோட உடல் கட்டை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கோட கசின் தான். பட் ரோமன் ரெயின்ஸுக்கு 39 வயசு, நம்ம ராக்குக்கு வந்து 53 வயசு. ஸோ பட் ரோமனோட தரமாகவே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாளையில் ஒரு காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாரு. ஸோ குறிப்பாக அவரை வீட்டில் கூட ஸோ ஜிம் வச்சிருக்காரு. ஸோ சொல்லவான தலைமை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தீச்சிருவாருன்னு சொல்லலாம். ஸோ இவரும் மறக்க முடியாத ஒரு ஜைஜாண்டிக் ரெஸ்லர்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வின்ஸ் மிக்மேன் தான். ஸோ குறிப்பாக வந்து அது நம்ம WWE பார்க்குறோன்னா ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவர் தான். ஸ்டோரி லைன் பேஸாகவும் சரி, ஸோ எல்லாமே பேஸாகவும் சரி, ஏன்னா இவர் தான் WWEயோட ஓனரே இவர் தான். பட் இப்போ நம்ம WWE வித்துட்டாரு. ஸோ குறிப்பாக இவர் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னு சொல்லலாம் நம்ம ரெஸ்லிங் ஃபேன்ஸுகளுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர். பட் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும். ஸோ குறிப்பாக இவரோட ஃபிசிக்கு ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இவர் நார்மலாக தான் இருந்தார். ஸோ பட் இவர் வயசானதுக்கு அப்புறமா குறிப்பாக ஸோ ஒரு ரெஸ்லர் அப்படின்னா ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் எடுத்து அவங்க உடம்பு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மசில் மாசம் கொண்டு வராங்க. ஸோ ஆனால் இவர் அப்படியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 வயசு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கே அப்புறம் தான் அவரே பார்த்தீங்கன்னா அந்த உடல் கட்டு மஸ்தாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் WWEயோட ஹிஸ்டரியில் ரொம்பவும் வயசான ஒரு ரெஸ்லராக வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக இவர்களோட ஃபிசிக் அந்த 2005 10 அந்த காலகட்டத்திலே பார்க்குறதுக்கு ரொம்பவும் மேசிவாக சூப்பராக இருக்கும். ஸோ குறிப்பாக இவரோட மருமகனான ட்ரிபிள் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்த ஒரு ஆளுன்னா இவரையும் சொல்லலாம் மறக்க முடியாமல். ஸோ அந்த லெவலுக்கு ஃபிசிக்கு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக இப்போ கூட வின்ஸ் மிக்மேனுக்கு 86 வயசுக்கிட்ட ஆகும். பட் இப்போ கூட அவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அத்லட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக 80s காலகட்டத்தில் உள்ள ஒரு ஜான்சனான்னு கூட சொல்லலாம். தலைமை நம்ம ஹல்கு ஹோகன் தான். ஹல்கு ஹோகனோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா இப்போவுமே பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அவருக்கு ஐ திங்க் 71 வயசுக்கிட்ட ஆகுது. பட் இப்போவுமே தலைவனோட ஃபிசிக்கு முன்னுக்கு நார்மலாக யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு கட்டு மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அவரோட ப்ரைம் டைமில் சொல்ல வேணாம், கிட்டத்தட்ட அவர் ரெஸ்லிங் பண்ணுற அந்த டைமில் வந்து ஸோ அவருக்கு ஃபிசிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி அந்த சட்டை பற்றி அந்த அவரோட பனியனை கிழிச்சி ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் தூக்கி ஸோ அந்த மாதிரி அளப்பறைகளை பண்ணார். ஸோ குறிப்பாக ஹல்க் ஹோகனையும் ஸோ ஒரு மறக்க முடியாத கட்டு மஸ்தான ஒரு ஃபிசிக்கை கொண்ட ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இவரும் வச்சுக்கலாம். அடுத்ததான் லெக்ஸ் லூகர் தான். ஸோ தலைவனோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும். ஸோ வேற மாதிரின்னு சொல்லலாம். ஸோ தலைவன் அப்படி தான் வச்சுருப்பார். அப்படியே அங்கேருந்து ஆம்ஸ் அப்படியே மடக்கி காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி அவரோட போஸெல்லாம் கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கும். ஸோ பட் அந்த காலத்தில் அப்படியே உடம்பு வச்சுருந்த இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீல் சேரில் இருக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மாறிட்டார். ஸோ ரொம்ப சோகமான விஷயம் தான். ஸோ அடுத்ததாக கிறிஸ் மாஸ்டர்ஸ் தான். ஸோ குறிப்பாக இவரோட ஃபிசிக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பட்டிஸ்டாவை பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்து வச்சுருப்பாரு. பட் இவரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். அவரோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லீனாகவும் ஸோ ஒரு கிளாசிக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். ஸோ இவரையும் கொஞ்சம் மறக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்கஸ்ட் மான்ஸ்டர் லிஸ்ட்டில் இவரையும் தூக்கி போட்டலாம். அடுத்ததாக பாபி லேஸ்லி தான். ஸோ குறிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஃபிசிக்கு எனக்கு பாபி லேஸ்லியோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குறிப்பாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு, அதாவது ஆஃப்ரிக்கன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் நார்மலாக இந்த WWEல சாதிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டாமினேட்டிங்காகவும் இருப்பார் பார்க்குறதுக்கு. அவரோட மாசிக்குன்னா ஸோ பாடியும் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும். ஸோ இவரோட ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்குக்கே பார்த்தீங்கன்னா அடிமைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபிசிக்கை கொண்ட ஒரு ரெஸ்லரும் நம்ம பாபி லேஸ்லியும் சொல்லலாம். ஸோ இவரோட ஃபிசிக்கும் WWEல மறக்க முடியாத ஒரு ஃபிசிக்னு சொல்லலாம்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்காட் ஸ்டெய்னர் தான். ஸோ குறிப்பாக இவரோட ஃபிசிக், அதாவது உடம்புல இவருக்கு மாசாக இருக்காரா, ஸோ உடம்புல பாடி பில்டர் மாதிரி இருக்காரா, இல்லை பாடி பில்டிங் அந்த மாசில் தான் அவரோட உடம்பு இருக்குதான்னு தெரில. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் கொடுப்பார் மனுஷன், பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபிசிக் வச்சுருப்பார். ஸோ குறிப்பாக இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிராம் ட்ரைகரோட ஒன் ஆஃப் த சொந்தக்காரர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மாமா அந்த மாதிரியான ஒரு முறைக்கு இவர் வருவார். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்கு தாறுமாறாக இருக்கும். அதாவது அவர் டபிள்யூடபிள்யூலே அவரோட ஃபிசிக் வச்சு நிறைய விதமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இந்த பிளேஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது தி டாப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ட்ரிபிள் சொல்லலாம். ஸோ மனுஷனோட ஃபிசிக்கே காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றிடுவார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்திர மாதிரி ஒரு பாடி பில்டராக இருந்தவர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரெஸ்லர். ஸோ ரெஸ்லிங்கில் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அவர் பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக இவர் ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடி சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ குறிப்பாக பார்த்தா இந்த மாதிரி ஃபிட்டாக குறைச்சும் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்காகவும் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கே இல்லாமலே இருக்குது, ஃபேட்டாகவும் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். சின்ன மாதிரி அவருக்கு நினச்ச லெவலுக்கு ஸோ அவரோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு.